1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதை முன்னிட்டு அப்பகுதியில் எஸ்பிஜி மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேந்திரன், அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்கள்? வணக்கம். இன்னும் சில மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிரதமர் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. கோயம்புத்தூரில் முதன்முறையாக இந்த ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய வாகன பேரணி நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று பொதுமக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். திறந்தவெளி பிரத்யேக வாகனத்தில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் இந்த பிரதமர் பயணிக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதற்காக கர்நாடகாவில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மாலை 5:30 மணிக்கு விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 5:45 மணி அளவில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய இடமான சாய்பாபா கோவில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் பகுதியில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். 5:45 மணியிலிருந்து 6:45 மணி வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் 2.5 கிலோமீட்டர் தூரத்தை பிரதமர் அந்த 2.5 கிலோமீட்டர் பயணத்தில் வாகன பேரணியில் திறந்தவெளி பிரத்யேக வாகனத்தில் பயணித்து பொதுமக்களின் தொண்டர்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். இதற்காக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பிரதமர் பயணிக்கக்கூடிய வழிநெடுகிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி குறிப்பாக இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் மணிகுண்டு பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1998ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சம்பவ இடத்தில் பிரதமர் மரியாதை செலுத்தியுள்ள நிலையில் இந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் எஸ்பிஜி மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியை சுற்றி மணிகுண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி 4 புறமும் 100 மீட்டர் இடைவெளிக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் யாரும் செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டு தடுப்புகளானது அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். 100 மீட்டர் இடைவெளிக்கு பிறகாக மட்டுமே அங்கு தடுப்புகள் அமைத்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அந்த பகுதியில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். 100 மீட்டர் இடைவெளிக்கு சுற்றிலும் 4 புறமும் 4 புற வழிச்சாலையாக இந்த மணிக்குண்டு சந்திப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 புறங்களிலும் இந்த பொதுமக்கள் அனுமதியானது மறுக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பானது ஈடுபட்டு காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். பிரதமர் வரும் வழியில் சாலையின் இருபுறங்களிலும் பிரதமரை வரவேற்க தொண்டர்கள் பொதுமக்கள் கூட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் மணிகுண்டு அருகே மட்டும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரை வரவேற்க வலுநெடுகிலும் சிறப்பு ஏற்பாடுகள் கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த மணிகுண்டு ஆர்எஸ்புரம் மணிகுண்டு பகுதியில் இந்த பிரதமர் பங்கேற்கக்கூடிய இந்த 2.5 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நிறைவேறக்கூடிய இடமாக இருக்கிறது. இங்கு 6:45 மணிக்கு வரக்கூடிய பிரதமர் குண்டுவெடிப்பில் உயிர் நீத்த சிலரின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகாக இங்கிருந்து புறப்பட்டு சர்க்கியூட் ஹவுஸ் சென்று அங்கு இரவு தங்குகிறார். அதனை முடித்துக் கொண்டு நாளை சேலத்தில் பாலக்காடு மற்றும் சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் 5:45 மணிக்கு சாய்பாபா கோவில் சிக்னல் சந்திப்பு அருகே வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து வாகன பேரணியாக கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 26 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த 26 இடங்களில் ஆங்காங்கே பிரதமரை வரவேற்பதற்காக கலை நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 26 இடங்களிலும் ஆங்காங்கே மேடைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு விதமான பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் குறிப்பாக மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு ஏற்பாடுகள் பாஜக தொண்டர்கள் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்தபடியும் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பை ஏற்றபடியும் பிரதமர் மெதுவாக இந்த 2.5 கிலோமீட்டர் தொலைவையும் 1 மணி நேரம் பயணித்து கடக்க இருக்கிறார். இந்த இடையில் ஒரு சில இடங்களில் பிரதமர் இறங்கி சாலையில் நடந்தபடி பொதுமக்களை சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 2.5 கிலோமீட்டர் தொலைவையும் பிரதமர் 2.5 கிலோமீட்டர் தொலைவையும் 1 மணி நேரம் பயணிக்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானதும் பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த வாகன பேரணியில் செல்லக்கூடிய வழிகள் நெடுகிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது போடப்பட்டிருக்கிறது. பிரதமரை வரவேற்க மதியம் 2 மணி முதலே தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த சாய்பாபா கோவில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இடதுபுற சாலையில் மட்டுமே பிரதமர் பயணிக்க இருக்கிறார். வலதுபுற சாலையில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் சாலையின் இருபுறங்களில் நிற்க அனுமதியானது தடுப்புகள் அமைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புகளுக்கு வெளியாக பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 மணியிலிருந்து கூட ஆரம்பித்த தொண்டர்களை பலகட்ட சோதனைகள் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு காவல்துறையினர் தொண்டர்களை உள்ளே அனுமதிக்கின்றனர். தடுப்புகளுக்கு வெளியாக இருந்தபடி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பினை அளிக்க இருக்கிறார்கள். மலர் தூவி உற்சாக வரவேற்பினை பிரதமர் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பினை பிரதமர் ஏற்க இருக்கிறார். அதன் பிறகாக அங்கிருந்து சாய்பாபா காலனி சிக்னல் சந்திப்பிலிருந்து ஒவ்வொரு இடமாக அந்த கலை நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதை பார்த்தபடியே பயணிக்கக்கூடிய பிரதமர் 6:45 மணி அளவில் ஆர்எஸ்புரம் தலைமை தபால் நிலையம் இருக்கக்கூடிய அந்த மணிகுண்டு அருகே வந்து 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த குண்டுவெடிப்பில் கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிர் நீத்த சிலரின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைக்கு பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அதன் பிறகாக பிரதமர் சர்க்கியூட் ஹவுஸுக்கு சென்று அங்கு இரவு தங்குகிறார். நாளை பாலக்காடு மற்றும் சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்க இருக்கிறார்.